ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கேரளா ரைடுக்கு அப்புறம் இப்போ தாங்க மோட்டோ விலாகே பண்ணுறேன். இங்கே எங்கே ஷோரூம் வச்சுருக்காங்க, என்னமோ மார்க்கெட் மாதிரி இருக்குது ஏரியா. டிஆர்எல் லைட் வராது, பட் இது ஆக்சசரிஸில் தான் வரும். இப்போ தான் பைபாஸ்லேருந்து கீழே இறங்கினேன். இறங்க சொல்ல வண்டியில் ஒரு சின்ன ப்ராப்ளம் கண்டுபிடிச்சேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். இன்றைக்கி எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு புது பைக் டெலிவரி எடுக்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தான் அது. ஆக்சுவலாக அந்த பைக் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னமோ ஒரு ரெட் கலர் என்னமோ சொன்னார், பேர்ல் ரெட்டாக என்னமோ ஒரு கலர் சொன்னார். அது இந்தியாவிலே வந்துட்டு இவர் தான் வந்து வண்டி வந்து ஃபஸ்ட்டு வண்டி புக் பண்ணியிருக்காரு அந்த கம்பெனியில். அதே மாதிரி டெலிவரி பார்த்தீங்கன்னா, இவர் ஆக்சுவலாக வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே டெலிவரி எடுக்க வேண்டியது. ஆனால் இவர் வந்து வண்டிக்கு வந்து செராமிக் கோட்டிங் போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வண்டிக்கு நிறைய அக்சசரிஸ் எல்லாமே மாற்றனால இவர் வந்து கொஞ்சம் டெலிவரி வந்து கொஞ்சம் டிலேவாக எடுக்கிறாரு. ஆனால் இவர் ஃபஸ்ட்டு டெலிவரி எடுத்திருந்தாருன்னா இவர் தான் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு டெலிவரி எடுத்திருப்பாரு. ஆக்சுவலாக வந்து பெங்களூரில் வந்து ஒரு பையன் வந்து லாஸ்ட் வீக் அதே கலர் சேம் கலர் எடுத்துட்டான். அதனால் இப்போ இது வந்து செகண்ட் வண்டி டெலிவரியா இந்தியாவிலேயே. அதனால் வந்துட்டு போய் பார்க்கலாம் அந்த வண்டி. என்னமோ ஒரு ரெட்டு கலருங்க, ஏதோ ஒரு ரெட்டு சொன்னார். நம்ம நேரில் போய் பார்க்கலாம் அந்த வண்டி எப்படி இருக்குன்ட்டு, ஓகேவா? அதே மாதிரி வந்துட்டு நெக்ஸ்ட்டு வீக்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 48 hours ரைடு இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் தூக்கம்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும், சாப்பாடெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும், அந்த டயட் ப்ராசஸ்லலாம் போகணும். அதே மாதிரி புது ஹெல்மெட் ஒன்று பார்த்து வச்சுருக்கேன், அது விரைவில் வாங்கிடுவேன்னு நினைக்கிறேன். ஏதாவது கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அந்த ஹெல்மெட்டை வாங்கிடுவேன். வாங்க சொல்ல நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், ஓகேவா? இப்போ வாங்க மோட்டோ விலாக் செட்டப்பில் மீட் பண்ணுறவங்களே. ஓகே, பை. ரைட், கிளம்பலாமா? போயிட்டு வண்டி டெலிவரி எடுப்போம். அதுக்கு முன்னாடி இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அங்கே ஒரு போக வேண்டியதான். இப்போ டைம் கரெக்டாக 4 o'clock ஆகுது. ஒரு 5:30க்கு அங்கே போனால் போதும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கேரளா ரைடுக்கு அப்புறம் இப்போ தாங்க மோட்டோ விலாகே பண்ணுறேன். அதே மாதிரி இந்த 48 hours ரைடும் இந்த மந்தில் ஒன்று ஓட்டிடுவேன். நெக்ஸ்ட் மந்தில் வந்து கோல்டன் குவார்டர்ஸ் ஓட்டலான்னு இருக்கேன். ஸோ இந்த 48 hours நல்லபடியாக முடிஞ்சிச்சுன்னா அடுத்தது வந்து இம்மிடியேட்டாக கோல்டன் குவார்டர்ஸ் ரெக்கார்டை ஓட்ட வேண்டியதான். ஓகே. Even when you feel low, you can still go. Even when you feel slow, you can still go. Even when there's no hope, you can still go. I never answer to no, man, I still go. Go, 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 yo, go, go. ஆக்சுவலாக என்ன வண்டின்னு சொல்லவே இல்லைல்ல. அது என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷோரூமில் அந்த ஒரு மாடல் வண்டி மட்டும்தான் அங்கே இருக்கும், வேறு வண்டியே கிடையாது அந்த ஷோரூமில். ஃபஸ்ட்டு வச்சுருந்தாங்க, ஆனால் இப்போ வந்து அந்த ஒரு வண்டி தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு முன்ன வந்து 2-3 மாடல் போட்டிருந்தாங்க, சின்ன சிசிலையும் போட்டிருந்தாங்க. அது வேற ஒன்றும் இல்லை, மகேந்திரா மோஜோ அந்த வண்டி தான் புக் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து அவர் ஷோரூமில் தான் இருக்காராம். அவர் வந்து அக்சசரிஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க வண்டிக்கு. அதனால் நம்ம கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு அப்படியே அந்த அக்சசரிஸ் மாட்டுறதை கூட அப்படியே கொஞ்சம் வீடியோ எடுக்கலான்ட்டு ஒரு பிளானில் இருக்கேன். மேப் லொக்கேஷன் படி ஆல்மோஸ்ட் கிட்ட வந்தாச்சு. இங்கே எங்கே ஷோரூம் வச்சுருக்காங்க, என்னமோ மார்க்கெட் மாதிரி இருக்குது ஏரியா. இந்த ஏரியாவில் ஷோரூம், அதுவும் மகேந்திரா ஷோரூமா? ஓ மை காட். இந்த லெஃப்ட்டு தான் காட்டுது. இந்த லெஃப்ட்டு திரும்பினா ஷோரூம் வருதா, என்ன வருது? தோற்கப்பா மோஜோ. எங்கே சந்துக்குள்ளத்துக்கு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இருக்கு பாருங்க, மோஜோ. அந்த தண்டர்பர்ட் இருக்குல்ல, அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தான், அதில் தான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். சரி இல்லைங்க, உள்ளே போயிட்டு பார்க்கலாம். உங்களை காட்டாதீங்க, அவர் தாங்க வண்டி ஓனர், ஓடுறாரு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி இன்னும் டெலிவரியே எடுக்கல. நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நீங்கள் வண்டி எடுத்துன்னு போயிட்டு ஒரு ரவுண்ட் அடித்து பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி வண்டியில் பார்த்தீங்கன்னா எல்லா அக்சசரிஸும் மாட்டிட்டாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கீர் லிவருக்கு அந்த ரப்பரும் போட்டுட்டார் நம்ம சப்ஸ்கிரைபர், அவருக்கு அது தேவைப்படுது போல். அதே மாதிரி வண்டியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டாக்கில் வந்து இந்த டிஆர்எல் லைட் வராது, பட் இது அக்சசரிஸில் தான் வரும், அதுவும் போட்டுட்டாங்க. வாங்க இப்போ வண்டியை ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம அவுட்டர் ரிங் ரோட்டில் போய் பர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியோட ஸ்பீடா மீட்டரை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுதுன்னா, பெனிலி TNT 300 இருக்குல்ல, அந்த மாடலில் அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வண்டியில் வேறு எதுவும் ஃபேன்சியாக இருந்த மாதிரி இல்லை ஸ்பீடா மீட்டரில். அதே மாதிரி இக்னிஷன் ஆன் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா கச்சமச்சான்னு லைட் எடுத்து பாருங்கள். எல்லா நோட்டிஃபிகேஷன் லைட்டும் இந்த சைடில் அப்படியே கொடுத்துருக்காங்க. இன்ஜின் டெம்பரேச்சர் லைட்டு எல்லாமே அதில் சைடில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ வண்டி எக்ஸாஸ்ட் சவுண்ட் கேட்கலாம், பட் ஆனால் என்னோடய மைக் ஆடியோவில் வந்து ப்ராப்ளம் இருந்தனால அதை நான் தனியாக ஒரு வாட்டி உங்களுக்கு எடுத்து போடுறேன், ஓகேவா?
அதே மாதிரி இந்த எக்ஸாஸ்ட் சவுண்டோட இன்ஜின்லேருந்து தான் சவுண்டு எனக்கு அதிகமாக கேட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அந்த ஆடியோ பக்கில் வந்து எனக்கு லைட்டாக கேட்டுது, அதனால தான் அதை சொல்கிறேன். சரி வாங்க நம்ம இப்போ வந்து ஹைவேல ஓட்டி பார்க்கலாம் வண்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்ட்டு. ஓகேவா, வாங்க போகலாம். ஓகே, இப்போ கிளம்பலாமா? வாங்க அப்படியே ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. வண்டி பார்க்க சொல்ல நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் வண்டி ஓட்ட சொல்ல ரொம்ப சிறுசாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதுதான் எனக்கே டவுட்டாக இருக்குது. ஆனால் வண்டி டேங்க் கெப்பாசிட்டிலாம் பார்த்தீங்கன்னா 20 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் நம்ம ஓட்ட சொல்ல வந்து நமக்கு வந்து அந்த அவ்வளோ பெரிய வண்டி ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீலே இல்லைங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை அவுட்டர் ரிங் ரோடுக்கு வந்தாச்சு. இப்போ வண்டியை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி வண்டியில் பார்த்தீங்கன்னா அவர் அப்போமே சொன்ன மாதிரி தான் ஆல்மோஸ்ட் எல்லாமே மாட்டிட்டார். கிராஸ் கார்டு, டாப் ரேக்கு, சேடல் ஸ்டே எல்லாம் போட்டார். அதே மாதிரி வந்து கீர் லிவருக்கு வந்து அந்த ரப்பரும் போட்டார். இந்த மிரர் பார்த்திங்கன்னா லொடக்குன்னு ஆடிட்டுருக்கு, அதை போய் ஷோரூமில் கொடுத்து டைட் பண்ணோம். டிஆர்எல் வந்து ஸ்டாக்கில் வராது, இவர் வந்து தனியாக போட்டுட்டார் ஷோரூமில் சொல்லி. அது வந்து ஸ்பேர்ஸில் தனியாக கிடைக்குமா அது. அதே மாதிரி வந்துட்டு வண்டியை வந்து நம்ம சைட் ஸ்டாண்டில் இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணணுன்னு பார்த்தோம்னா சுத்தமாக ஸ்டார்ட்டே ஆகாது. அதே மாதிரி நம்ம வண்டியை வந்து வார்ம் அப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வண்டியில் உக்காந்துட்டு சைட் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணோன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, ஆக்சுவலாக இது கீர் போட்டால் ஆஃப் ஆகிற மாதிரி வச்சுருந்துருக்கலாம். பட் ஆனால் இவங்க வந்துட்டு இந்த டிசைனில் வந்து நம்மளால் வார்ம் அப் பண்ண முடியாது. நம்ம வந்து வண்டியில் உக்காந்தே தான் வார்ம் அப் பண்ணணும். அதே மாதிரி சீட்டோட குவாலிட்டிலாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்க சொல்ல வந்து நல்லா ப்ராடாக இருக்குது சீட்டு. அண்டு நம்ம மைலேஜ் டெஸ்ட் முடிச்ச அப்புறம் இதோட சீட்டோட கெப்பாசிட்டிலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் வண்டியில் பார்த்திங்கன்னா ஒரு 20 லிட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. நம்ம அழகாக வந்து ஒரு 100ல் க்ரூஸ் பண்ணால் கூட நம்ம அழகாக ஒரு டேங்குக்கு வந்து ஈஸியாக 500 to 550 ஈஸி கிலோமீட்டர் ஓட்டலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து அலோஜின் பல்ப் தான் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பவர் சுத்தமாக இல்லைன்னு அவரே சொல்லிட்டார். அவர் வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் தான் பல்ப் போட போகிறாரு. ஃபிலிப்ஸ் பல்ப் தான் நான் ஒரு பல்ப் ரெஃபர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டயர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பெரிலி டயர்ஸு அதெல்லாம் போட்டிருக்காங்க. டயர்லாம் ப்ராடாக தான் இருக்குது, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. வாங்க இப்போ வண்டியில் உட்காந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணணுன்னா சைட் ஸ்டாண்ட் எடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ளச் பிடிச்சிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ வார்ம் அப்பில் இருக்குது வண்டி. ஆனால் நம்ம எந்திரிச்சு உட்காந்து ரிலாக்ஸாக இருக்கணும்னா சைட் ஸ்டாண்ட் போட்டு தான் ஆகணும். சைட் ஸ்டாண்ட் போட்டோன்னு பார்த்தீங்கன்னா வண்டி ஆஃப் ஆகி போயிடுச்சு. அவ்வளோதான். இது எதனால் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. சரி ஓகே, அது ஏதோ ஒரு ரீசனுக்காக வச்சுருக்காங்க, நம்ம அதை விட்டுருவோம். இப்போ நம்ம வந்து வண்டியை ஓட்டி பார்க்கலாம். ஓகேவா, அதே மாதிரி வந்துட்டு எக்ஸாஸ்ட் சவுண்டு வந்துட்டு எக்ஸாஸ்ட்லேருந்து அதிகமாக சவுண்டு கேட்குதோ இல்லையோ, நமக்கு வந்துட்டு இன்ஜின்லேருந்து சவுண்டு கொஞ்சம் ஜாஸ்தி வெளியே வருதுங்க. இது வந்து நான் வந்து தெளிவாக வந்து ஒரு வாட்டி ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். இப்போதைக்கு என்னோடய ஆடியோவில் வந்து பக் இருக்கிறனால அதை வந்து சரியாக காட்ட முடியல. நான் அது உங்களுக்கு ஒரு வாட்டி தனியாக காட்டுறேன். வாங்க இப்போ வண்டியை ஓட்டி பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ. இது மாதிரி வந்துட்டு இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆர்பிஎம் லைட் இப்படி ஏறுது இல்லை, இந்த ஆர்பிஎம் லைட் ஏற சொல்ல இங்கே பாருங்கள். இப்போ ஒரு 5000 ஆர்பிஎம்மில் போயிட்டு நான் ஸ்க்ளச் பிடிக்கிறேன். அப்படியே பார்த்துட்டே இருங்க. இங்கே பாருங்கள், அங்கே மேலே 5000ல் அதே லைட் அங்கே நிற்குது, அப்புறம் தான் கீழே இறங்கு. அந்த லைட் இப்போ நல்லா இப்படியே பார்த்துட்டே இருங்களேன். இப்போ நான் வந்து ஒரு 5000 ஆர்பிஎம்மில் லைட் எரியுதா, இப்போ ஸ்க்ளச் பிடிக்கிறேன், கீழே வந்துச்சு. அந்த 5000ல் இன்னும் லைட் எரியுது பாருங்கள், அப்புறம் தான் கீழே இறங்குது. அது எதனால் அந்த மாதிரி ஆகுதுன்னு தெரில. ஓகேவா, மற்றபடி வந்து இந்த இதெல்லாம் எதுவுமே காணும். ஸ்பீடோமீட்டரில் என்னங்க ரொம்ப சிம்பிளாக இருக்குது. வேறு என்னென்ன இருக்குது, ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, அப்புறம் வந்து மேக்ஸ் ஸ்பீடு 134 km/h ஓட்டியிருக்காங்க. மேக்ஸ் ஸ்பீடு காட்டுது, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ட்ரிப் ஏ, பி, மேக்ஸ் ஸ்பீடு காட்டுது, இதோட ஓவர். அப்புறம் மேலே வந்து கிளாக்கு கம்பல்சரி எரியுது. இந்த ஷிஃப்டர் லைட் வந்து எவ்வளோ தூரத்தில் எரியுதுன்னு பார்ப்போம். எவ்வளோ ஆர்பிஎம்மில் ரெட் லைனில் வந்து ஷிஃப்டர் லைட் எரியுது. ஸோ 9000 ஆர்பிஎம் டச் ஆனோடனே இந்த லைட் எரிய ஆரம்பிச்சிது. அதே மாதிரி இந்த ஸ்டாக் லைட் வந்து பவர் இல்லைன்னு சொல்லி நம்ம ப்ரோ சொல்லியிருந்தார். அதனால் அவர் வந்து தனியாக வந்து அந்த ஒயிட் வித் எல்லோ ஷேடில் ஒரு ஃபிலிப்ஸில் ஒரு பல்ப் வரும்ல, 6550 அது ஒரு பல்ப் ஒன்று வரும்ல. ஓகே, அது போட்டாருன்னா அதுக்கப்புறம் ஒரு விண்ட்ஷீல்டு ஒன்று போடணுமா. அதெல்லாம் போட்டாச்சுன்னா கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுங்க வண்டி டூருக்கு. ஏன்னா ஆக்சுவலாக இந்த கிராஸ் பேரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா எறும்பு மாடு மாதிரி நல்லா தடியாக இருக்கார். என்ன ஒன்று, இப்போ உட்கார்ற பொசிஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரிஸ்ட்டு வந்து எதுவும் பெண்டு இல்லாத மாதிரி இருக்குது. எனக்கு என்னென்னா ஒரு லைட் மைல்டு பெண்டு தான் இருக்குது ரிஸ்ட்டில். இப்போ நம்ம அட்வென்ச்சரில் வந்து கரெக்டாக இந்த இடத்துல இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும், இதில் வந்து ஒரு லைட்டு சின்ன பெண்டு வருது ரிஸ்ட்டு. அது உங்களுக்கு அக்யூரேட்டாக எப்படி காட்டுறது, ஆனால் எனக்கு தெரியுதுங்க ஒரு சின்ன லைட் பெண்டு தான் இருக்குது. இல்லைனா நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபாக இப்படி உட்காந்தோன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஸ்டிஃபாக உட்காந்தோன்னா ரிஸ்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது.
வண்டி ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஆனால் வந்து கொஞ்சம் நாள் ஆக ஆக தான் தெரியும் வண்டியோட கண்டிஷன் எப்படி இருக்குன்ட்டு. சீட்டு வந்து இப்போதைக்கு நல்லா தாங்க தெரியுது. ஆனால் அதான் நான் சொல்கிறேன்ல, சீட்டு வந்து ஒரு மைலேஜ் டெஸ்ட் முடித்தாதான் இந்த ரிஸ்ட் பெயின் இருக்கா, ஷோல்டர் பெயின் இருக்கா, முதுகு வலிக்குதா, சீட்டு வலிக்குதா எல்லாம் தெரியும், முட்டி வலிக்குதா எல்லாம் தெரியும். ஏன்னா இந்த பொசிஷன்லாம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் நம்ம வந்து அந்த மைலேஜ் டெஸ்ட் என்றைக்கு ஓட்டுறோமோ அதுக்கப்புறம் தான் இந்த வண்டியோட ப்ராப்பர் ரிவ்யூ வரும். அது வரைக்கும் வந்து சும்மா எல்லாம் லைட்டாக தான் சொல்லுவேன். ஆனால் மைலேஜ் டெஸ்ட் விரைவில் இந்த வண்டியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல் ரிவ்யூ எடுப்போம் வண்டியை. ஓகேவா? நீங்களும் யாராவது மோஜோ வாங்கினீங்கன்னா ஃபஸ்ட் சர்வீஸில் வந்து அப் டு 4000 RPM கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். அரௌண்ட் ஒரு 65 to 70 வரைக்கும் ஸ்பீட் லிமிட் போகுது. நீங்கள் ஒரு 70 டார்கெட் வச்சு 70லேயே நீங்கள் வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் ஃபுல்லாக ஓட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5000 ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சு 4000 RPM போதும். ஒவ்வொரு கீரும் 4000 RPMல ஷிஃப்ட் பண்ணுங்கள், இல்லை 3000ல் ஷிஃப்ட் பண்ணிட்டு 3000 to 4000ல் அப்படியே மாற்றிட்டே இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து வண்டி இன்ஜின் செட் ஆகின அப்புறம் போச்சு அந்த 9000 RPM இருக்குல்ல, சவுப்பு லைட் வரைக்கும் ஓட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2000-2500 கிலோமீட்டர் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக ரெட் லைட்டில் வரைக்கும் ஓட்டலாம். நல்லா 8500ல் ரெட் லைட் கோடு கொடுத்துருக்காங்க, ரெட் கோடு. 9000 வரைக்கும் RPM ரேஸ் ஆகுது. நான் ரேஸ் பண்ணி பார்த்தேன். ஓட்ட சொல்ல 9000 போகுமா இல்லைனா வந்து ஒரு 8500 நிற்குமான்னு தெரியல. ஓகே, இப்போ அவங்க வந்து நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம போயிட்டு வண்டியை விட்டுட்டோன்னா அவங்க ஒரு பாலிஷ் போட்டுருவாங்க. ஆக்சுவலாக வண்டியில் பார்த்திங்கன்னா மேலே வந்து செராமிக் கோட்டிங்கும் போட்டாச்சு இந்த வண்டியில். அதனால தான் இந்த வண்டி டிலே. பெங்களூரில் அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தர் டெலிவரி எடுத்துட்டார் இந்த கலர் பேர்ல் ரெட்டா. ஐயோ, மறுபடியும் பேர் சொன்னாங்க, மறந்து போச்சுங்க. இல்லைங்க, நான் டைட்டிலில் வேணால் பேரை வச்சிடுறேன். இந்த கலரோட மோஜோவோட கலர் பேரை வேணால் வச்சிடுறேன். இது ஏதோ புது கலராக. இதுக்கு முன்னாடி உள்ள கலர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃபெராரி ரெட் மாதிரி இருக்கும். இது என்னமோ புது கலருன்னாங்க. ரெட்டில் வந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டான இது நேம் சொன்னாங்க. அதே மாதிரி நான் இப்போ அங்கே ஷோரூம் போயிட்டு அவங்க வண்டிலாம் எடுப்பாங்க. எடுத்து முடிச்சுட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட வந்து நான் கேட்குறேன், வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸு எல்லாமே அவர்கிட்ட நான் கேட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ தான் பைபாஸ்லேருந்து கீழே இறங்கினேன். இறங்க சொல்ல வண்டியில் ஒரு சின்ன ப்ராப்ளம் கண்டுபிடிச்சேன். ப்ராப்ளம் இல்லை, அந்த ஃபுட்ரெஸ்ட்டில் வந்து கீழே இப்படி ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்கங்க. நான் காலை கீழே வச்சுட்டு தூக்குறேன், ஜீன்ஸ் பேண்ட் வந்து அந்த கம்பியில் மாட்டிக்கிச்சு. என்னடா இது கால் மேலே வர மாட்டேங்குதுன்ட்டு ஒரு செகண்டில் டென்ஷன் ஆகிட்டேன். என்னடா இதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். இதை காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. நான் கால் இப்படி வச்சுருந்தேன். ஸோ வண்டி வந்து இப்போது நின்றுட்டுருக்கோம் டிராஃபிக்கில். ஸோ இப்படி நிற்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்து கீர் போடுறதுக்கு காலத்தை இப்படி தூக்குனா என்ன ஆகுதுன்னா, இங்கே பாருங்கள், தெரியுதா? இங்கே பாருங்கள், மாட்டிச்சு பாருங்கள். ஓகே, பார்த்துட்டிங்களா? நம்ம காலை இங்கே தான் வைப்போம். நம்ம இப்படி விரித்து வைக்க போகிறது இல்லையா காலை. நம்ம கேஷுவலாக இப்படி தான் நிற்போம். நிற்க சொல்ல வந்து மாட்டிக்கிச்சு பாருங்கள், மறுபடியும் மாட்டிக்கிச்சு பாருங்கள். அதாவது இதில் நம்ம கீர் போடணுன்னா அப்படி தூக்கி போடணும். அதனால் காலை வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுக்கணும். இப்படி தூக்கி வச்சுட்டு இப்படி போட்டுட்டு அப்படியே ஓடி போயிடணும். இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். இல்லைனா சிக்கல் தான். டக்குன்னு டிராஃபிக்கில் வந்து கீரை போட்டு காலை அதில் முடிச்சுக்கிட்டு இருப்போம். அதுதான் வண்டி வந்து மைலேஜ் டெஸ்ட்டுக்கு நம்ம ஓட்டிட்டோம்னா வண்டியில் வந்து எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து என்ன பண்ணா ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டியிருப்பேன்னா 10 கிலோமீட்டர் ஓட்டியிருப்பேன். 10 கிலோமீட்டருக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இனிமேல் வந்து ரைடிங் கம்ஃபர்ட்டு, கையெல்லாம் எப்படி வலிக்குது, ஷோல்டர் வலிக்குதா, இதெல்லாம் வந்து நம்ம மைலேஜ் டெஸ்ட் ஓட்டினப்புறம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஆனால் பிரேக்கு சொல்கிறேங்க, பிரேக் டெஸ்ட் நான் பண்ணவே தேவையில்லை. இந்த வண்டியில் வேறு லெவலில் அடிக்குது பிரேக்கு. அடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், சப்புன்னு அப்படியே நின்றுடுறாரு. சரியான பிரேக்குங்க. ஆனால் வண்டிக்கு செம்ம ஷார்ப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு வண்டியை ஆஃப் பண்ணி சாவிலாம் எடுத்துட்டேன். ஆனால் இன்னும் ரேடியேட்டர் ஃபேன் ஓடிட்டுருக்குங்க. உள்ள சவுண்ட் கேட்குதா? எப்படி நான் வண்டி ஆஃப் பண்ணி 3 minutes ஆயிடுச்சு. இப்போ தான் ஆஃப் ஆகுது பாருங்கள். நான் வண்டி ஆஃப் பண்ணி ரொம்ப நேரம் ஆன அப்புறம் ரேடியேட்டர் ஃபேன் ஓடி இப்போ தான் ஆஃப் ஆகுதுங்க. எதனால் இவ்வளோ லேட்டாக ஆஃப் ஆகுதுன்னு தெரில. எப்படி ப்ரோ, ஒரு வீலில் ஓட்ட போகிறீங்களா 2 வீலா? ஒரு வீலில் ஓட்ட போகிறீங்களா 2 வீலா? ஒரு வீலில் ஓட்ட போகிறீங்களா?
ஓகே, இப்போ வண்டி பார்த்தீங்கன்னா டெலிவரி எடுத்தாச்சு. இப்போ அவங்க அப்படியே கிளம்ப போகிறாங்க. பார்ப்போம். ஓகே, இப்போ வண்டி கிளம்ப போகுது. கிளம்பலாம் ப்ரோ. ரைடை ஸ்டார்ட் பண்ணிடலாமா இன்றைக்கே? சரி வாங்க, நம்ம உள்ளே போயிட்டு பிளாக் கலர் மோஜோ இருக்குது, அந்த வண்டியை போய் பார்க்கலாம். பிளாக் கலர் பிளாக் என்னங்க ஃபுல்லாக கனகரேன்னு இருக்குது. ஃபுல் பிளாக்காக இருக்குது, வேறு கலரே காணும். இங்கே பாருங்களேன், இந்த குரோம் மட்டும்தாங்க தெரியுது, மீதி எல்லாமே பிளாக் தாங்க. கனகரேன்னு இருக்குது. சைலன்சரு, அந்த ஃபோர்க்கு இது மட்டும்தான் அந்த இது தெரியுது. அப்புறம் இந்த அலுமினியம் இது மட்டும் தான் அந்த பிளாக் தெரியுது. மற்றது வச்சு அது மட்டும் தான் அந்த சில்வர் தெரியுது. மற்றது பூரா கம்ப்ளீட் பிளாக். நைட்டே டேங்க் ஃபுல் பண்ணிடுங்க. இப்போமே டேங்க் ஃபில் பண்ணிட்டு ட்ரிப்பை ரீசெட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நம்ம ஓட்ட சொல்ல கிலோமீட்டர் மைலேஜ் செக் பண்ணிக்கலாம். சரி பார்க்கலாம் ப்ரோ. சரி போய்ட்டு வரேன். சரி. பாய் பாய் பாய். ரைட்ஸ். நாளைக்கே நாங்கள் ட்ரிப்பு போகிறோங்க மோஜோவில். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபார் ஃபுட்டு. போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வர போகிறோம். அதுதான் நாளைக்கு பிளான். ஆக்சுவலாக எங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அப் அண்ட் டவுன் வந்து ஒரு 300 கிலோமீட்ரு டு 500 கிலோமீட்டருக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துல போய்ட்டு நல்லா டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு இருக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு போகலான்ட்டு ஒரு பிளான். அதனால் நாளைக்கு வந்து ரைடு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் மோஜோவில். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நம்ம தனியாக வந்து மைலேஜ் டெஸ்ட்டு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தனியாக ஒரு நாள் வீடியோ எடுத்து போட்டுருவோம். ஓகேவா? ஷோரூமில் இருக்கிறவங்களும் அவங்க வண்டி தரேன்னாங்க. எதுக்கு, நம்ம ப்ரோக்கிட்டே வண்டி இருக்குல்ல, அதனால் இந்த வண்டியை நம்ம கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ப்ரோ வண்டி எடுக்கிறதா இருந்தால் ஃபஸ்ட் சர்வீஸ் முடிச்சுட்டு தான் நம்ம ஓட்டணும். ஏன்னா நம்ம ஓன் வெஹிக்கிளில் நமக்கு டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள் கொடுத்தாங்கன்னா அது நம்ம புதுசுலேயே வந்து டாப் ஸ்பீடு ஓட்டலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ ஓன் வெஹிக்கிளில் நம்ம ஓட்ட சொல்ல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டிக்கணும். ஃபஸ்ட் சர்வீஸ் முடிச்சுட்டு ஒரு 1100 1200 கிலோமீட்டர் கழிச்சு நம்ம ஓட்டணும்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இல்லைங்க, இப்போ அப்படியே நான் வீட்டுக்கிட்ட போய்ட்டு அப்படியே இந்த vlog எண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ தான் வீடு வந்து சேர்ந்தேன். ஆக்சுவலாக வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,46,000 சம்திங் வந்து தான். அதுக்கப்புறம் அந்த அவர் போட்டிருந்த அக்சசரிஸ் இதெல்லாம் சேர்த்து வந்து ஒரு 7,000 to 10,000 அரௌண்டு, அதாவது ஒரு 2,55,000 கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சின்னு சொன்னார். அவருக்கு வந்து அந்த இதில் வந்து அக்சசரிஸ்லாம் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக தான் கிடச்சிது போல். எல்லாமே மோஜோவோட ஸ்டாக்கில் வர்றது தான் எல்லாமே. அந்த அவங்களோட மேனுஃபேக்சரிங்கோட அக்சசரிஸ் தான் எல்லாமே போட்டிருக்காரு. ஸோ நான் உள்ளே போய் குடோனில் போய் பார்த்தேன். மோஜோ சர்வீஸ்க்கு வந்த வண்டி முக்கால்வாசி வண்டியில் அவங்களோட ஓன் கிராஷ் கார்டு தான் போட்டிருக்காங்க. எதுவுமே வந்து வெளியே தேர்ட் பார்ட்டிலேருந்து எதுவுமே வாங்கி போடல. மோஜோ கம்பெனிலே கிடைக்கிற அந்த மாதிரி கிராஷ் கார்டு தான் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நாங்கள் வந்து மத்தியானத்துக்கு மேலே வண்டி எடுத்துகிட்டு கிளம்புவோன்னு நினைக்கிறேன். போயிட்டு அப்படியே தூரமாக போயிட்டு ஒரு 100-200 கிலோமீட்டர் போயிட்டு எங்கேயா போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வரப்போகிறோம். வண்டி எடுத்ததுக்கு ஒரு ட்ரீட்டு. அதே மாதிரி நாளைக்கு வந்து வண்டியோட கம்ஃபர்ட் எல்லாம் தெரிஞ்சிடும். ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்ச அப்புறம் நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம பழைய வீடியோலாம் பார்த்துருக்கீங்களா, வண்டி ரிவ்யூ வீடியோஸ். ஸோ மைலேஜ் டெஸ்ட்டு, டாப் ஸ்பீட் பிரேக் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ரோட் டெஸ்ட் ரிவ்யூ மோஜோவில் விரைவில் நான் உங்களுக்கு போடுறேன். அதே மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே வந்து வண்டி வந்துச்சுன்னா நான் ஒவ்வொரு வண்டியாக அப்படியே ரிவ்யூ போட்டுகிட்டே இருக்கேன். கண்டினியூஸாக நல்ல ரிவ்யூலாம் போட முடியாது. ஏன்னா எனக்கு வந்து எந்த ஷோரூம்லேயும் வந்து 150 கிலோமீட்டர் மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வண்டி தர மாட்டாங்க. ஏன்னா 150 கிலோமீட்டர் மைலேஜ் டெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் ஒரு வண்டியோட ரோட் டெஸ்ட் ரிவ்யூ கரெக்டாக கொடுக்க முடியும். சும்மா 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ஓட்டிட்டு ஆஹா சீட்டு சூப்பராக இருக்குங்க, இந்த சீட்டு வச்சு எவ்வளோ தூரம் ஓட்டலாம், அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அப்புறம் ரிஸ்ட் பெயின் வர்றது, இது எல்லாமே வந்து அந்த 100-150 கிலோமீட்டர் ஓட்டினா மட்டும்தான் நம்மளால் அனுபவிச்சு அந்த ரோட் டெஸ்ட் ரிவ்யூ பண்ண முடியும். சரி, எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ரீசன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல்லைக்கான் டங்குன்னு ஒரு அடி அடிச்சிருங்க. அது பக்கத்தில் ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். See you in another video soon. Bye bye. Take care my dear lovely friends. Bye.